ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வீட்டில் சண்டை அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. நிம்மதி குடும்பத்திற்குள் சுத்தமாகவே இல்லை. என்ன செய்வது என்று ஒன்றுமே தெரியவில்லை. நீ போகாத கோயில் கிடையாது, கேட்காத ஆள் கிடையாது. என்ன செய்வது? எப்பொழுது மாறும் இந்த நிலைமை? எப்பொழுது என்னுடைய வீட்டை விட்டு போகும்? எப்பொழுது நல்ல நேரம் என் வீட்டுக்குள் வரும்? இப்படியெல்லாம் நீ யோசித்து யோசித்து உன் மனமோ வலிக்க ஆரம்பித்து விட்டது. நான் ஒன்று சொல்கிறேன், இதை செய்தாயா? நீ பார், உன்னுடைய குலதெய்வத்திற்கு வணங்கினாயா? உன் குலதெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தாயா? தினமும் உன்னுடைய குலதெய்வத்தை நீ வேண்டினாயா? தங்கமே, வருஷம் ஒரு முறை போவது இல்லை, என்றைக்காவது ஒரு நாள் போவது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தெய்வம் தெய்வத்தை தினமும் கையெடுத்து வணங்க வேண்டாம். காலை எழுந்து உன்னுடைய வேலைகளை செய்து முடித்துவிட்டு கண்களை மூடி உன்னுடைய குலதெய்வத்தை மனதால் நீ வணங்க வேண்டாம். உனக்கு என்ன வேண்டுமோ, என்ன கவலையோ அதனிடம்தான் நீ முதலில் சொல்ல வேண்டும். அதையெல்லாம் மறந்துவிட்டு ஏதேதோ கோவிலுக்கெல்லாம் சென்று ஏதேதோ கடவுளிடம் உன்னுடைய மனக்கோ வலியை அனைத்தையும் சொல்லுகிறார். உன்னுடைய தாயை நீ மறந்து விட்டாயா? முதலில் உன்னுடைய தாயை போய் நீ பாரு. உன்னுடைய குலதெய்வம்தான் உன்னுடைய தாய். உன் குலத்தை காக்கும் தெய்வமே அதுதான். நீ அதை நிச்சயமாக ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தினமும் அதை நீ கையெடுத்து வணங்கினாலே போதும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து சந்தோஷம் மட்டுமே வரும். உன் வாழ்க்கையில் வெளிச்சங்களும் வரும். பல அபூர்வமான நல்ல நிகழ்வுகளும் நடக்கும். சில விஷயங்கள் தவறாக நடந்தால் முதலில் வேண்டுவது குலதெய்வத்தை தான் இருக்க வேண்டும். ஏதாவது நல்லது நடந்தால் முதலில் வேண்டுவது குலதெய்வத்தை தான் இருக்க வேண்டும். கவலைப்படாதே. இதுவரை நீ செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? இதற்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்தை நீ தினமும் வணங்க. உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் மாறி சந்தோஷங்கள் பிறக்கும். உன்னுடைய கவலைகள் முடியும். எப்பொழுதும் இந்த வாராகி ஆகிய நான் உனக்கு நல்லதை மட்டுமே சொல்வேன். இப்பொழுதும் அதை தான் சொல்லியிருக்கிறேன். உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.